ஸோ கணிப்பில் ஒரு சின்ன தப்பு. பேசுகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் கொடுக்க போகிறாருன்னு நினச்சேன். பேசினதுக்கப்புறம் பார்த்துட்டு கொடுக்குறேன்ட்டு இறங்கி போயிட்டார். பெற்றோர்களுடைய வளர்ப்பா, அவர் வளர்ந்த சூழ்நிலையா, அல்லது அவரது சொந்த முயற்சியா? பெற்றோர்கள் எப்போவுமே பேஸ்மெண்ட் மாதிரி. எந்த பில்டிங்குமே பேஸ்மெண்ட் வெளியில் தெரியாது, ஆனால் பில்டிங் தான் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும். அப்படிப்பட்ட தியாகத்தை புரியக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுடைய பங்கு ராஜு வெங்கட்ராமன் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் உதவி செய்தது. அந்த அணியில் பேசுறதுக்கு ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. அமரர் கல்கி அழகாக பொன்னியின் செல்வனில் எழுதுவார், வாய்ப்புகள்ங்கிறது எல்லாருக்கும் வரும். இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் வரும். எவன் ஒருவன் தனக்கு வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த வாய்ப்பின் மூலம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். மிகப்பெரிய உதாரணம் ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனா கம்பீரமாக உட்காண்டிருக்கார் ராஜு வெங்கட்ராமன். இன்னைக்கு தனக்கு கிடைத்த சூழ்நிலை வாய்ப்புகளை அவர் எவ்வளவு அழகாக பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் இருக்கணும் இல்லையா? ஆனால் பாருங்க, தெய்வமாக அமைச்சு கொடுக்கறது சூழ்நிலை காரணம். ஒருத்தர் வரல, அதனால் ஒரே ஒருத்தர் தான் பேச போகிறாங்க. அதில் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நான் ஒத்தியாக பார்த்துக்கிறேன், இவங்கெல்லாம் என்ன என்னோட டீச்சர்ஸ் தானே, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிருத்திகா அழகாக உட்காந்துருக்காங்க. என்னதான் சூழ்நிலை அமையட்டும், என்னதான் அப்பா அம்மா சொல்லி கொடுக்கட்டும், என்னுடைய முயற்சி என்பது இருந்தால்தான் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல ஒருத்தருக்கு இருக்கணும். தன்னுடைய திறமைகள் மூலம், தன்னுடைய சொந்த முயற்சிகளின் மூலம் ஒருவர் வாழ்வில் முன்னுக்கு வருகிறார் என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு, தன் பெற்றோர் தனக்கு சொல்லிக் கொடுத்ததை உள்வாங்கிக் கொண்டு எவர் ஒருவர் உழைக்கிறாரோ அவரால் தான் வெற்றி பெற முடியும். அம்மா அப்பா நல்லா சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு சூழ்நிலையெல்லாம் நல்லா அமைஞ்சது, நான் ஹாப்பியாக வீட்டில் ஏசி ரூமில் படுத்துட்டு இருந்தால் படுத்துட்டு இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் கிடைக்காது. இப்படி 3 அருமையான தலைப்புகளை கொடுத்து பேச சொல்லி இருக்கிறார்கள். அந்த சொந்த முயற்சியினால் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. இன்பா அவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு அந்த புஸ்தகத்தில். கண்ணாடியில் உன்னை பார், கடவுள் தெரிவார். நம்மளை பார்த்தா நம்ம தானே தெரியும், கடவுள் எப்படி தெரிவார்? அப்போ யார் கடவுள்? நீதான் கடவுள். அந்த கண்ணாடியில் உன்னை பார்த்து கொள்ளும் பொழுது, உன்னை நீயே பார்த்து கொள்ளும் பொழுது உன்னில் உள்ள கடவுளை நீ பார்க்க முடியும். இன்பா எழுதின வார்த்தைகள் கிடையாது, இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை உள்வாங்கி வாழ்க்கையில் என்னைக்கும் உண்மையே பேசு, உண்மையாக நடந்து கொள். அவ அப்பா அவர்கிட்ட எழுதி கொடுத்தது. எல்லாரையும் மனிதனாக மதி, எல்லாருடையும் அன்பாக நடந்து கொள். அவருடைய பெற்றோர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அந்த பாடங்களின் மூலம் அவர் முன்னுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவதற்காக, அவர் வெற்றியாளராக திகழ காரணம் அவர் பெற்றோர் வளர்த்த விதமே அப்படின்னு பேசுறதுக்காக. ஒரு டீச்சர் முதல்ல வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா பெரம்போட வந்தாங்கன்னா ஆல் சைலண்ட், எல்லாம் கிளாஸை கவனிங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர். ஆளை பார்த்து ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கே சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஜெயந்தி தளபதி அவர்கள் வருகிறார். பெற்றோர் வளர்த்த விதமே அவர் வெற்றிக்கு காரணம் என்று சொல்ல. வாங்க ஜெயந்தி. சான்றோர்கள் நிறைந்த சபைக்கு இச்சிறியவளின் வணக்கங்கள். எங்க நான் தெரியாம போயிடுவோன்னு ஒரு ஸ்டூல் போட்டுட்டாங்க, பரவாயில்ல, நன்றி. ஒரு உயர்நிலை பள்ளி ஆசிரியரா 10ஆவதுலேருந்து 11ஆவது வர்ற பிள்ளைகளுக்கு ஒரு பேசிக் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னா நம்ம கேட்குறது உண்டு. போன வருஷம் யார் எடுத்தா உனக்கு அப்படின்னு கேட்குறது உண்டு. அது பிள்ளைகளோட தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் கேட்குறது அப்படி தான் கேட்போம். அதே மாதிரி தான் ஊருக்குள்ளே ஒரு பிள்ளை ஏதோ ஒரு தெருவில் சும்மா ஒரு பொம்பளை பிள்ளை நின்னா கூட அது யார் மகன் அங்கே நிற்கிறது அப்படின்னு கேட்காம யாரும் போகவே மாட்டாங்க. ஒரு மஞ்சள் ஸ்கூல் படிக்கும்போது எல்லா டீச்சரும் என்ன கேட்டாங்க, உனக்கு போன வாட்டி யார் எடுத்தது அப்படின்னு. சிறப்பு சார். அதே மாதிரி ஒரு மஞ்சள் வீட்டில் ஒரு மாடு பிடிச்சா கூட அது
யாரும்மா என்ன அது பிடிச்சது அப்படின்னு கேட்கறது உண்டு. அதே தான் நான் இப்போ சொல்கிறேன். திரு ராஜு வெங்கட்ராமன் அவர்கள், இன்றைய விழா நாயகர் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற காரணம் அவர் வளர்ந்த விதமே அப்படின்னு சொல்ல தான் நான் இப்போ வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனைனா யாரும் எட்டி பார்க்கறதில்ல, நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு. ஆனால் ஒரு கடைநிலை ஊழியனுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவர் போய் நின்று ஒரு வெளிநாட்டவர் நம் நாட்டவர் அடிச்சிட்டார் அப்படிங்கிற கொந்தளிப்போட அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் அப்படிங்கிறது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லையா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் துடித்த மாதிரி இல்லையா? அது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன், யாருக்கோ ரிசப்ஷனாக இருக்கும், நாம் இன்னைக்கு புது துணி வாங்கிடுவோம் நாளைக்கு போடுறதுக்காக. ஆனால் ஒரு பேச்சு போட்டி, பாரதியார் பற்றி பேச போகிறாரு. சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அந்த போட்டிக்கு தலைவராக வராரு, விருந்தினராக. இவருக்கு அப்பாட்ட போய் கேட்குறாரு, அப்பா எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்ப்பா, நாளைக்கு அந்த விழாவில் பேச போகிறேன், நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போகணும்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அப்பா சொல்கிறாரு, ஓ யூனிஃபார்ம் தான் இருக்குல்லடா, அதை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் யூனிஃபார்மில் போய் பேசுகிறாரு. எந்த ட்ரெஸ்ஸில் போகிறோங்கிறது முக்கியமே இல்லை, என்ன பேச போகிறோங்கிறது மட்டும்தான் முக்கியங்கிறது அன்னைக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு அவர் பேசுகிறாரு. பரிசை கொடுக்கும்போது நிறைய விருந்தினர்கள் கொடுக்கறது உண்டு, சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்துட்டு கொடுப்பாங்க. அவர் என்ன சொன்னாராம், பண்ணி நல்லா பேசுன, என்ன கிளாஸ் படிக்கிற அப்படின்னு ஒரு பெரிய நபர், ஒரு விஐபி நம்மளை பார்த்து ஒரு மாணவரை பார்த்து கேட்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த அளவுக்கு சிறப்பாக அவர் பேசியிருக்கிறார் இல்லையா? வீட்டுக்கு போய் அப்பாட சொன்னார், அப்பா இந்த மாதிரி சொன்னாருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் கண் கலங்கி சொன்னாராம், அப்பா உனக்கு ஒரு புது துணி எடுத்திருந்தா எல்லா பிள்ளைக்கும் எடுக்கணும்ல, அதனால தான்ப்பா எடுக்கலைங்கிறத கண் கலங்கி அந்த பெற்றோர் சொல்லும்போது எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க பிள்ளைகளை. இப்போ சென்னை ஐஐடிக்கு படிக்க வந்திருக்காரு. எல்லா பிள்ளைக்கும் எல்லா பெற்றோரும் சொல்கிறது தான், என்ன சொல்லுவோம், அப்போ நல்ல வேலை வேலைக்கு சாப்பிடு, பார்த்துக்கோ உடம்ப பார்த்துக்கோ, புகைப்பிடிக்காத, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளி, புகைப்பிடிக்காத, மது அருந்தக்கூடாது அப்படின்னு எல்லா பிள்ளைக்கும் சொல்றது தான். அதை ஒரு சத்தியமாக ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய தாய்கிட்ட சத்தியம் பண்ணதா ஏற்றுக்கொண்டு அதை எதையுமே தொடாமல் இருந்தவர் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய உதாரணம் இல்லையா இன்றைய மாணவர்களுக்கு? இப்போ போகிற போக்கில் ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று தொத்திக்கிருச்சான். ஒரு பான் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதையும் கூட அந்த தன்னுடைய மகன் வந்து கூடைப்பந்து விளையாட்டில் ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருந்திருக்க சமயத்தில் அவர் கேட்டாராம், மாநில அளவில் நான் தேர்ச்சி பெற்றா நீங்கள் அந்த பான் போடுறதை விட்டுருவீங்களாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ இவர் சொன்னாராம், நீ தேர்ச்சி பெற்றா நான் விட்டுறப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மகன் தேர்ச்சி பெற்றார், இவர் பான் போடுறதையும் விட்டுட்டாருன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உதாரண புருஷராக மகனுக்கும் வாழ்ந்திருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. காஷ்மீரில் கேட்பரிஸ் கம்பெனியில் பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பணியிட காரணமாக அவருக்கு வந்து பணிச்சுமை காரணமாக கடித போக்குவரத்து இல்லாமல் போச்சு வீட்டுக்கு. இப்போ ஒரு பெற்றோர் என்ன இது நம்மளை கண்டுக்கவே இல்லை, ஃபோன் பண்ணல, என்ன பண்ணுறான்னு தெரியலையே, மகன் எப்படி இருக்காங்கிறது போக ஒழுக்கமாக இருக்கானா ஒழுங்காக இருக்கானா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா பெற்றோர். அப்போது உடனே தந்தை கிளம்பி போயிட்டாரு. பையன் எப்படி இருக்கான்னு பார்க்க சொல்லிக்காம கொள்ளிக்காம போயாச்சு. போய் பார்த்தா அவருக்கு அவ்வளவு பெருமை, எல்லாரும் தன் மகனை மதிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பெருமை. அப்போ நான் உன்னை நல்லா வளர்த்துட்டேப்பா, எனக்கு இது போதும் அப்படிங்கிற பெருமிதத்தோடு அவர் வீடு வந்து சேர்ந்தார். அப்படிங்கிற பாக்கியம் அனைத்து பெற்றோர்களுக்கும் கிடைக்கணும்னு தான் நான் சொல்வேன். அமெரிக்கா செல்லும்போது அவர் இப்போ எல்லா பிள்ளைகளும் தப்பு செய்கிறது உண்டு, காதலிக்கிறத யாரும் சொல்கிறதில்ல வெளியில். ஆனால் நம்மவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நான் ராஜலக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன், எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, எனக்கு பொண்ணெல்லாம் வேற எங்கேயும் தேடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறது. இவர் சொன்னாலும் அந்த சுதந்திரத்தை கொடுத்தது யாரு? பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் அது. அம்மா போல் இறைபக்தி கொண்டவர் தான் இல்லைன்னு சொல்லலை, விநாயகர் பிரியர் தான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வெற்றி பயணத்திற்கு இன்னொரு காரணமும் உண்டு. RSH அப்படின்ற 3 எழுத்து மந்திரம் தான் காரணம். நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும் போது தெரியும். RSHங்கிறது கடிதத்தில் எழுதியிருக்கும் போது RSHன்னு இருக்குமா, அது நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க ராஜலக்ஷ்மி சுப்பிரமணிய ஹரிஹரன், ஆனால் அது ராஜலக்ஷ்மி ஸ்வீட் ஹார்ட்னு இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியுமா. இப்ப இந்த 3 எழுத்து மந்திரம் இருக்கு இல்லையா, இன்னும் மென்மேல் அவர் சிறந்து நிற்க
இந்த 3 எழுத்து மந்திரம் தான் அவரை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இதெல்லாம் தான் டெக்னிக் வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு. ஊரில் அவ்வளோ வருஷம் இருந்தார், பாம்பேயில் அண்ணா கூட இருந்தார், எல்லாம் பண்ணார். அப்போயே அவருக்கு ராஜலட்சுமி மேடம் தெரியும், அப்பயே காதலிச்சிருக்காரு. அப்போ சொன்னால் எங்கேயானு கண்டுக்காமல் விட்டுற போகிறாங்களோன்னு ஃப்ளைட் ஏறுறதுக்கு கிளம்புற அன்னைக்கு கூப்பிட்டு இது மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு இங்கேருந்தே பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்படின்னா அதான் அவருடைய மேலாண்மைக்கான ஒரு திறமை. வெரி ட்ரூ. அதாவது ஒருத்தரை புரிஞ்சுக்கணுன்னா அவருடைய அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அவர் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் அவருடைய பெற்றோரே அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. கிடையவே கிடையாது சார். நான் சொல்கிறேன், அவர் வளர்ந்த சூழ்நிலை ஒண்டிதான் அவரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. தனி மனுஷியாக நான் இருந்து போராடி என்னுடைய கட்சிக்கு வலு சேர்க்கிறேன் அப்படின்னு இன்னி வரைக்கும் ஸ்கூலில் வரைக்கும் தான் பேசியிருக்காங்க. ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் ஆடிட்டோரியத்தில் முதல் முறையாக பேச வந்திருக்கிறாள் செல்வி கிருத்திகா. பலத்த கரவோசையுடன் அவரை வருமாறு வரவேற்கிறேன். இனிமேல் அவருக்கு ஏறுமுகம்தான் அப்படின்னு சொல்லி 4 நிமிடங்களுக்குள் முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் சேர்ந்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் உடன்பிறவாத சகோதர சகோதரர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செயல் வீரர் திரு ராஜு வெங்கட்ராமன் வெற்றி பெற காரணம் சூழ்நிலைகளே. முன்னேற எப்படி போகுமோ அப்படித்தான் பின்னேறும் போகும். வறுமை சூழ்நிலை இவருக்கு துணிவை கற்றுத்தந்தது. குடும்ப சூழ்நிலை இவருக்கு தன்னம்பிக்கையை கற்றுத்தந்தது. பணி சூழ்நிலை பலரை அரவணைத்து உருவாக்க முடிந்தது. ஏற்றதோ சூழ்நிலையே இவர் போற்றப்படுவதற்கு காரணமாயிற்று. பல நூல்கள் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலும் இருப்பது தெய்வம். மூத்தோரை மதிக்கும் சூழல் வீரரை சுற்றி இருந்ததால் தெய்வீக சூழல் வளர்ந்திட காரணம் சூழ்நிலைகளே. நடுவர் அவர்களே, வாழ்க்கை பாதையில் மனிதன் பயணிக்க வேண்டுமானால் மனைவி உறுதியாக இருக்க வேண்டும். இல்லற சூழல் இவர் தம் வெற்றிக்கு அடிப்படையாய் அமைந்துள்ளது. 450 அடி சதுர நடுத்தர குடும்பத்தில் பிறந்த சாதிக்க சூழ்நிலைகளே அவருக்கு தக்க துணையாக இருந்தது. காலத்தை வீணடிப்போர் மத்தியில் இவர் காலத்தை உருவாக்கி ஏற்ற சூழ்நிலையில் செயல் புரிந்த சூழ்நிலைகளை தமதாக்கி கொண்டு வெற்றி கண்டவர். தோல்வியால் துவண்டி இருப்போர் மத்தியில் இவர் தோல்வியை எதிர்நீச்சலிட்டு போராடி சூழ்நிலைகளை தக்க வைத்து வெற்றி காட்டியவர். ஆப்பிளை சுவைப்பவர் மத்தியில் இவர் திறமையை கண்டு ஆப்பிள் மெல்போர்ன் திருமணம் உறவி கேட்டு காத்திருந்தது. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என முண்டாசு கவி இளைய படையை அரை கூவி அழைத்தது போல இளைஞர்கள் ஊக்கப்படுத்திடும் சூழ்நிலையே உருவாக்கி இளைஞர்களோடு இளைஞர்களாய் சாதிக்க தூண்டுவதும் சூழ்நிலைகளே. சூழ்நிலையே மனிதனை மனிதனாக்கும், சூழ்நிலையே மனிதனை புனிதமாக்கும். கேளுங்கள், சூழ்நிலையே மனிதனை மனிதனாக்கும், சூழ்நிலையே மனிதனை புனிதமாக்கும். நடுவர் அவர்களே, தன்னிலை குன்றும் நிறுவனங்களுக்கு இவர் முயற்சி ஊக்கத்தில் முன்னிலை நிறுவனங்களாக்கி வெற்றியை விதைத்ததும் சூழ்நிலைகளே. கடைக்கோடி தமிழனுக்கு விடை தேட முடியாத வினாக்களுக்கும் வெற்றி சூத்திரத்தை வகுத்தரித்து தமிழனை முன்னேற்ற திறமையை முன்னேற்ற தக்க துணையாக இருந்ததும் சூழ்நிலைகளே. சூழ்நிலைகளை மனிதன் தமதாக்கி கொண்டால் சூழ்நிலைகளே மனிதனின் மேம்பட செய்யும். சூழ்நிலைகளை தமதாக்கி வெற்றி கண்டார், வெற்றிக்கு அடிப்படையாய் இருந்த சூழ்நிலைகளே என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவில் எனக்கு பேசுறதுக்கான சூழ்நிலை ஒன்றுமே வரல. அவன் பாட்டுக்கும் இப்போ வச்சு அடித்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்காங்க. சூழ்நிலைகளே தீர்ப்பு சொல்லலைன்னா உன்னோட சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்வில் சந்திக்கும் சூழலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இங்கே சந்திக்கிற சில பேர் உங்களை சோதிக்கிறதுக்கோசரம் வருவாங்க. நீங்கள் சந்திக்கும் சில பேர் உங்களுக்கு பாடம் புகட்ட வருவாங்க. சந்திக்கும் சில பேர் உங்கள் வாழ்வை சிறப்பாக்க வருவார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சங்கரர் கோயிலுக்கு போகிறார். காஷ்மீரில் நடந்து போகிறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு போய் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னாராம், யாரான்னு கேட்டால் உதவி செய், கேட்காட்டி உதவி செய்யாத. ஏன்னா கேட்காமல் செய்கிற உதவி பாலைவனத்தில் பெய்கிற மழை மாதிரி அப்படின்னு. இதெல்லாம் சித்தர் வாக்கு மாதிரி மிகப்பெரிய அட்வைஸ். அதெல்லாம் அவர் மனசில் பதிஞ்சிருக்கும்.
பின்னால கேட்காமே அவருடைய ஊழியர்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்கு காரணம் தேவையை அறிந்து உதவி செய்தது. அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நான் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட சொந்த முயற்சி அப்படின்னு அவரே சொல்லுவார் சார் அப்படின்னு அவர் சார்பாக பேசுறதுக்காக சொந்த முயற்சியே என்ற அணியில் பேச வருகிறார் பூர்ணிமா ஹேமநாதன், தமிழாசிரியை. பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, நீ பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக என்ற என் குருநாதரின் வைர வரிகளை வணங்கி, ஐயா முயற்சி இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. நடுவர் அவர்களே, உங்களுக்கு கூடைப்பந்து விளையாட்டு வீரர் யாரையாவது தெரியுமா? கூடைய தெரியுமா? கூடை பந்தெல்லாம் தெரியாது நமக்கு. ஐயா கூடையே உங்களுக்கு தெரியும். அந்த கூடைக்குள்ள போடுற பந்து, அந்த கூடைக்குள்ள போடுற பந்து தான் விளையாட்டு. சரிங்களா? அந்த கூடைக்குள்ள போடுற பந்தை தெரியாமையே அதை தெரிந்து கொள்ள விரும்பி அதற்கு ஒரு துணை குழுவையும் உருவாக்கி அந்த குழுவுக்கு அணித்தலைவனாகவும் மாறிய ஒருவர் உங்களுக்கு தெரியுமா? புஸ்தகத்தில் படிச்சுட்டேன், சொன்னா தப்பா போயிடும். ஐயா, நான் விழாநாயகர், வேற யாரும் தேட வேண்டாம். விழாநாயகர் அவர்கள் ஐஐடியில் படிக்கும் பொழுது இந்த கூடைப்பந்து விளையாட்டு அணி ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த அணி உருவாக்கும் பொழுது இவர் பெயர் பட்டியல தானும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. நண்பர்கள் சொல்றாங்க, எப்பவுமே நண்பன் வாழ்த்தி வாழ வைக்கிறவன் நண்பன் ஒரு பக்கம், பின்னாடி இவன்லாம் எங்க வரப்போறான்னு சொல்ற நண்பன் தான் அதிகமா இருப்பான், பின்னாடி பேசுறவன். ஆனா அவங்களுக்கெல்லாம் கரிய பூசி அந்த அணியினுடைய தலைவனாக இருந்து வெற்றி கண்டவர் விழாநாயகர். நான் பேச வர்றது என்ன அப்படின்னா, அதுக்கு அப்பா அம்மா இந்த கண்ணா இதுதான் பந்து, இந்த பந்தை எடுத்து கூடைக்குள்ள போடணும் அப்படின்னு அப்பா அம்மா பயிற்சி கொடுக்கல. சூழ்நிலை, இந்தாப்பா உனக்கு இதோ சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கிறேன், இந்தா நீ எடுத்து பந்தை போடுன்னு சூழ்நிலை கொடுக்கல. அவருடைய முயற்சி தான் அவரை அணித்தலைவனாக உருவாக்கியது. ஆக ஒரு மனிதன் பிறப்பதற்கு பெற்றோர் தேவை, வளர்ப்பதற்கு பெற்றோர் தேவை. ஆனால் இந்த இந்தியாவில் நான் நிக்கிறது கூட என் முயற்சி தேவை. அந்த முயற்சி தான் ஒரு மனிதனை புனிதனாக்கும். அந்த முயற்சி தான் விழாநாயகரை வெற்றி நாயகனாக மாற்றியிருக்கு. அதுதான் இங்க நான் வாதிட வருகிறேன். ஐயா, படிக்கும் பொழுதே மாணவ பருவத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ எல்லா இடத்துலையும், எல்லா கல்லூரியிலும் இருக்கு, எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இருக்கு. ஆனா ஒரு மாணவனை தானாக அழைத்து பதவியை கொடுத்த ஒரு நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்பரிஸ் நிறுவனம். அந்த மாணவன் யாருன்னா ஐயா அவர்கள். ஆப்பிள் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. இல்ல, முன்னாடி பந்து தெரியாதுன்னு சொன்னீங்க, அதனால கேட்டேன். ஆப்பிள்ங்கிறது கேட்டோன்னே பழம் அப்படின்னு சொல்லிட போறீங்கன்னு. ஆப்பிள் என்பது பழம் இல்ல, அது எல்லாருக்குமே தெரிஞ்சு, அதாவது சுவைக்கிற பழத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இது ஆப்பிள் மென்பொருள் உலக நாடுகளே ஆணு வாய பிளந்து பார்க்கிற நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு தனி மனிதனுடைய முயற்சியினால் சாதித்த ஒரு மனிதனை தன்னுடைய நிறுவனத்திற்கு வர வேண்டும் என்று காத்திருந்து வாய்ப்பை கொடுத்ததுன்னா அதுக்கு அவர் முயற்சி தான் காரணமே தவிர வளர்ப்பும் சூழ்நிலையும் அல்ல. சூழ்நிலை கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த சூழ்நிலையை சாதிப்பதற்கு அந்த தனி மனிதனுக்கு முயற்சி தேவை. அதை தான் நாங்க பேச வரோம். நாங்க பெற்றோரை குறை சொல்லல, சூழ்நிலையும் குறை சொல்ல. வாய்ப்பை கொடுக்கிறோம், 24 மணி நேரமும் படிக்கிறது கூட வாய்ப்பை கொடுக்கிறோம். ஆனா படிக்க மாட்டேங்கிறானுங்க பிள்ளைங்க. அப்ப அந்த முயற்சியையும் ஊக்கத்தையும் எடுத்து சொல்லும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு சாதிக்க முடியுது. அதே தன்மையில் தான் குடும்ப சூழல் வறுமையாக இருந்தாலும் அந்த வறுமையிலும் தன்னுடைய நிலையை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பை பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறார்கள், உண்மைதான். கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் அதை சாதிக்க ஒரு வழியில கொண்டு போயதை சாதித்து காட்டிய விழாநாயகர் முயற்சியின் அடிப்படையில் தான் சாதித்தார் என்று வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. எந்த ஒரு மனிதன் தான் கொண்ட குறிக்கோளில் தடம் பொறலாம போறானோ அவனுக்கு வாச கதவு திறந்து எல்லா வழியும் தெரியும். அழகாக எழுதியிருக்கார் இன்பா அவர்கள் இந்த புஸ்தகத்தில். ஒரு சூழ்நிலை ஒருவனை தலைவனாக்கலாம்.
ஆனால் அந்த தலைவன் தன்னை அதுக்கு தகுதியானவனாக ஆக்கி கொண்டால்தான் அவனால் அதில் வெற்றி பெற முடியும். அந்த சூழ்நிலைகள் மூலம் தன்னை ஒரு தலைவனாக நிலைநிறுத்தி கொண்டவர் ராஜு வெங்கட்ராமன். எல்லாம் ஓகே சார், அவர் தலைவனாக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு அவர் அப்பா அம்மா எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க, திருப்பி திருப்பி சொல்கிறோம், உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே சார். நான் சொல்கிறேன், அதை கேட்டுங்க சார் அப்படிங்கிறாரு தீபக் குமார். வாங்க. உங்க அப்படியானப்பட்ட கதை அல்ல, ஒரு உண்மை கதை. ஒரு இளைஞன் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரிடம் நிதி உதவியை கேட்கின்றான். அதற்கு அவர், நான் தனிப்பட்ட ஒருவருக்கு நிதி உதவி கொடுக்கும் பழக்கமில்லை என்று சொல்லி அந்த தொலைபேசி அழைப்பை துண்டித்து விடுகின்றார். என்ன செய்வது என்று தெரியாமல் விக்கித்து கொண்டிருக்கின்றான் அந்த இளைஞன். அடுத்த ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அவனுக்கு அழைப்பு வருகின்றது. நீ இந்த நாளில் இந்த நேரத்தில் என்னை வந்து அலுவலகத்தில் பார் என்கின்றார். அந்த இளைஞனும் அவர் சொன்ன அந்த நேரத்தில் அந்த நாளில் அவரை போய் பார்க்கின்றான். அவர் அந்த இளைஞனுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருகின்றார். அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லை, நான் தான். அந்த மிகப்பெரிய உத்தமர் வேறு யாருமில்லை, இந்த விழா நாயகர் திரு ராஜு வெங்கட்ராமன் அவர்கள் தான். ஒரு முறை ஒருவருக்கு உதவி செய்தால் அந்த ஒரு முறையோடு போய்விடும். ஆனால் ஒரு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் அது அந்த குடும்பத்தையே வாழ வைக்கும் என்று அந்த ஒரு இளைஞனை இன்று ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய தகுதியை கொடுத்திருக்கின்றார் என்றால் அது திரு ராஜு வெங்கட்ராமன் அவர்கள் மட்டும்தான் முடியும். அதற்குண்டான அத்தனை நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தது அவருடைய வளர்ப்பு தான் என்று ஆணித்தரமாக உரையாட நான் இங்கு வந்திருக்கின்றேன். ஐயா, வெற்றி என்பது என்னன்னு நீங்க சொல்றீங்க? பணம் பொருளை சேர்ப்பதா, சாதனைகளை வைத்தா, இல்லை நம்முடன் இருக்கும் நட்பு வட்டத்தை வைத்தா, இல்லை அமைதியான வாழ்க்கையை வைத்தா? ஒரு நல்ல மனைவி கிடைத்து விட்டாலே அது மாபெரும் வெற்றி தான். அந்த வகையில் அனைத்து வெற்றிகளையும் பெற்றவர் திரு ராஜு வெங்கட்ராமன் அவர்கள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால தான் இதையும் சொன்னேங்கய்யா. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று அருமையான ஒரு வரி உண்டு. திருமதி லட்சுமி ரமணா அவர்கள் ராஜு வெங்கட்ராமன் அவர்களுக்கு தாயன்பை மட்டும் ஊட்டிவிடவில்லை, தன்னம்பிக்கையையும் சேர்த்துதான் ஊட்டிவிட்டார், வளர்த்தார். அந்த ஒரு காரணத்தினால்தான் இன்று பல இல்லங்கள் எல்லாம் ஒளிர்விட்டு கொண்டிருக்கின்றது. ஐயா, நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு அவருடைய நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு சென்டர்களிலும் ஒரு விநாயகர் சிலை வரவேற்பறையில் அழகாக அலங்கரித்து கொண்டிருக்கும். அந்த இறைபக்தி அவருக்கு சிறு வயதிலேயே ஊட்டிவிடப்பட்டிருக்கின்றது. அந்த இறைபக்தியின் பலத்தையும் கொண்டு வளர்ந்ததனால்தான் இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இந்த தரணியை அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இன்றைக்கு மாமியார்கள் எல்லாம் மாமியார் மாமனார்களை எல்லாம் அநாதை ஆசிரமங்களுக்கு அனுப்பிவிட்டு தன்னுடைய கணவனும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு எல்லா மருமகள்களும் அயல்நாடு பறக்கின்றார்கள். ஆனால் அயல்நாட்டிலிருந்து ஒரு குடும்பம் தன்னுடைய மாமனார் வேண்டும், தன்னுடைய மாமியார் வேண்டும், அவர்களுடைய அரவணைப்பும் அவர்களுடைய ஸ்பரிச அரவணைப்பும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று தாயகம் திரும்பி இருக்கின்றார்கள். தனக்கு தான் வளரும் போது கிடைத்த அந்த பாசம் தன்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து ஒரு தலைமகன் இங்கு வந்திருக்கின்றார் என்றால், அவருக்கு அவருடைய மனைவி துணையாக நின்றிருக்கின்றார் என்றால், இதுதான் உண்மையான வளர்ப்பு. இதனால் தான் நான் சொன்னேன், ஒரு மனைவி கிடைத்து விட்டால் அவர்கள் இந்த உலகத்தில் மாபெரும் வெற்றி அடைந்து விடலாம். வறுமையில் பிறப்பது உன் தவறல்ல, வறுமையில் இறப்பது உன் தவறு என்று சொல்வார்கள். அந்த வறுமையை வென்று காட்டியவர் திரு ராஜு வெங்கட்ராமன் அவர்கள். அவரிடம் இருக்கும் ஒரு நல்ல பண்பு என்னவென்றால், தன்னுடைய நிறுவனத்தில் இருக்கும் அனைத்து ஊழியர்களையும் குடும்பமாக மட்டும்தான் பார்ப்பார். தன்னுடைய சகோதரி தனக்கு சிறு வயதில் செய்த ஒரு சிறு உதவிகளை கூட மனதில் வைத்து கொண்டு வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட திரு ராஜு வெங்கட்ராமன் அவர்களின் வளர்ப்பு முறைதான் அவருடைய இத்தகைய உயர்வுக்கு காரணம், இத்தகைய வளர்ச்சிக்கு காரணம். அந்த ஒரு வழிகாட்டுதலை நாம் உணர்ந்து வாழ்ந்து வந்தால் நாமும் நிச்சயம் ஒரு இலையை எட்டிவிடலாம் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறுதியாக ஒரே ஒரு வரியை சொல்லி முடிக்கின்றேன். The lion is always lion. The lion is equal to ராஜு வெங்கட்ராமன். நன்றி, வணக்கம். ஏன்னா கடைசியில் இங்கிலீஷில் சொல்லிட்டார், நம்மளுக்கு அவ்வளோ தூரம் புரியாது இங்கிலீஷ்லாம். அதாவது அவருடைய பெற்றோருடைய வளர்ப்பு முறை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ அவருடைய வாழையடி வாழையாக அவருடைய வம்சத்துலேயும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. புஸ்தகத்தில் அழகாக இன்பா அவர்கள் சொல்கிறார், குழந்தை ரோஷினி சொல்கிறாளாம், அப்பாவிடமிருந்து அகிலத்தை கற்றேன்,
அம்மாவிடமிருந்து பண்பாட்டை கற்றேன். அவர் கத்துண்ட பாடத்தை அவருடைய பொண்ணு இப்போ அவரை பற்றி சொல்கிறாங்க. அவங்க ராஜலட்சுமி அவர்களுடைய பண்பாடு இங்கே நம்மளுக்கு வந்த உடனே தெரிஞ்சுது. காலி ஹால் இருக்கும்பொழுது அவங்க முதல் ஆளாக இருந்து வருகிற ஒவ்வொருவரையும் வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டு வரவேற்று மிக அருமையாக உபசரிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கே, அது எங்கேருந்து வந்தது? அவங்க பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து. இப்போ அவங்க குழந்தைகளுக்கு அது போயிருக்கு. அதை தான் அவங்களுடைய பெண் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பண்பாடு மாத்திரமே ஒருத்தரை வளர்க்க முடியாது சார். அவருடைய சொந்த முயற்சி, நான் மீண்டும் சொல்கிறேன் என்று ஆணித்தரமாக வாதிட வருகிறார் திரு வி கணேஷ் அவர்கள். வந்தாயே தாயே வாமகனே என்றாயே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் பாடல், உன்னை மறப்பேனா உன்னை பாடாமல் இருப்பேனா, அன்னை தமிழையும் அவையையும் வணங்கி தொடங்குகிறேன், அவையை வணங்கி மகிழ்கிறேன். இந்த மன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, ராஜு வெங்கட்ராமன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற காரணம் வளர்ந்த விதமா, சூழ்நிலையா, அல்லது அவருடைய சொந்த முயற்சியா என்கிற கேள்வியை இந்த மன்றம் எழுப்பி இருக்கிறது. நடுவர் அவர்களே, உங்களிடத்திலே ஒரு கருத்தை நான் ஆணித்தரமாய் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா விதைகளும் முளைப்பதற்காகத்தான் பிறக்கின்றன. ஆனால் இந்த உலகத்தில் விடுகிற எல்லா விதைகளும் முளைப்பதில்லை. சபாஷ். எந்த விதை தன்னை சுட்டரிக்கும் சூரியனை கடைந்து வருகிறதோ, எந்த விதை தன்னை அமிழ்க்க நினைக்கிற மழையை எதிர்த்து வருகிறதோ, எந்த விதை கடும் பனியையும் கட்டுப்படுத்தாது விடாமுயற்சியோடு ஓங்கி எழுகிறதோ, அந்த சொந்த முயற்சியோடு வரக்கூடிய விதைதான் ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறும். அந்த மிகப்பெரிய விருட்சம்தான், அந்த விதைதான் ராஜு வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். நடுவர் அவர்களே, ஒரு சிறிய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐயா ராஜு வெங்கட்ராமன் அவர்கள் கார்பரி நிறுவனத்திலே வேலைக்கு சேருகிறார். அப்படி அந்த இடத்துல சேருகிற போது, அந்த இடத்துல ஒரு ஆப்பிள் கான்சென்ட்ரேட் பிளான்ட்டுக்காக அந்த இடத்துல போய் வேலை செய்கிறாரு. அந்த இடத்துல காஷ்மீரிலே நிறைய ஆப்பிளை கொண்டு வருவதற்காக போறாங்க. ஒரு சிறிய இளைஞன் தான் போகிறார்கள். அப்படி போகிற போது அந்த இடத்துல ஆப்பிள் கிடைக்கல. காரணம், அந்த சூழ்நிலைகள் அப்படி இல்லை, சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. ஆனால் அந்த இடத்திலும் மிக மிக கடுமையாக உழைத்து பல டன், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 23 ட்ரக், 17 மோட்டார் சைக்கிளிலே 7 நாள் கடினமாக உழைத்து பல்லாயிரக்கணக்கான ஆப்பிள்களை கொண்டு வந்து அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் ஐயா ராஜு வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். ஐயா கொரோனா என்கிற ஒரு மிகப்பெரிய கோர தாண்டவம் நடத்தியது. கொரோனா நடந்து உயிர் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா என்று எத்தனையோ பேர் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்தியாவிற்கு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை மெடால் என்று டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரியிலே ஒரு புரட்சியை செய்தாரே, அது அல்லவா ஒரு தீர்க்கமான சொந்த முயற்சி, அது அல்லவா வெற்றி. அது மட்டுமல்ல, ஒரு பிளான்ட் மூடக்கூடிய நிலையில் வருகிறது. அப்படி மூடக்கூடிய நிலையில் வருகிற போது, இந்தூரி என்கிற இடத்திலே மூடக்கூடிய நிலை, 8 மாதம் வேலை இல்லை, 300 பேருக்கு வேலைக்கு இருக்காது அப்படின்ற ஒரு நிலை வந்தபோது, தெரு தெருவாக வீடு வீடாக அந்த இடங்களிலெல்லாம் சுற்றி அதை ஆப்ரேட் பண்ணுவதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி, அந்த குடும்பத்தை நினைத்து நிறுவனத்தை ஒரு வணிக ரீதியாக மட்டுமல்ல மனிதாபிமான ரீதியாகவும் நடத்தி வெற்றியை அடைந்திருக்கிறவர் ஐயா ராஜு வெங்கட்ராமன். நதியை போல ஓடி நகைச்சுவையாய் பேசி உண்மையாய் வாழ்ந்து உழைப்பை நேசித்ததால் தான் உயர்வு ராஜு வெங்கட்ராமன் ஐயா அவர்களை தேடி வந்தது என்று சொல்லி மேலும் பேச இருக்கிறது நெஞ்சம். ஆனால் கொடுக்கப்பட்ட நேரமோ கொஞ்சம். எனவே அடியேன் அடைகிறேன் தஞ்சம். நன்றி, வணக்கம். நல்ல அருமையான ஒரு தமிழை கேட்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. கணேஷ் பேசும் பொழுது அருமையான கருத்துக்கள். தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம்.
எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சாங்க. முதல்ல சூழ்நிலைகளுக்கு வரேன். நல்ல நல்ல சூழ்நிலைகள் அவருக்கு அமைக்கப்படவில்லை, அமைந்தது. வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் அமைந்தது. வெளிநாடு போறார், அங்க போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறார். ஏன்னா அங்க என்ன நெசசிட்டி, உனக்கு என்ன வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையை முதல்ல எடுத்துக்கொண்டு அதன் மூலமா நீ வெற்றி நாயகனா வரணும் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை உணர்ந்தவர் திரு ராஜு வெங்கட்ராமன் அவர்கள். ராஜு வெங்கட்ராமன் சார் ஒரு போக்கிரி மாரி. ஏன் சொல்றேன்னா, அவர் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னால தீர்க்கமா அலசி ஆராய்ஞ்சு முடிவு எடுப்பார். முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை அவரிடம் இருந்த காரணத்தால் அவரால் உயர முடிந்தது. அதனால ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். சொந்த முயற்சி. ஒரு மனிதனுக்கு எப்ப முயற்சி இல்லாமல் சோம்பி திரிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் உயரவே முடியாது. எப்ப அந்த ஆப்பிள் இண்டஸ்ட்ரிக்கு, ஆப்பிள் கொள்முதல் செய்வதில் கேட்பரிஸ்க்கு ஒரு பிரச்சனை இருந்ததோ, தொழிலாளர்கள் மூலம் ஒரு பிரச்சனை இருந்ததோ, தான் ஒரு தனி மனிதனாக அழகாக அதை கையாண்டு தன்னுடைய உழைப்பால் முயற்சியால் அதை சாதித்து காட்டியவர் ராஜு வெங்கட்ராமன் என்றால் அது அவருடைய முயற்சி மட்டுமே. அதுதான் அவருக்கு இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தது. ஒரு டயக்னோஸ்டிக் துறையில கால் பதித்து, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு டயக்னோஸ்டிக் துறையில கால் பதித்து அதுல தான் கற்ற ஐடியை புகுத்தி அது மூலமா ஒரு வெற்றியை அவர் அடையணும் ஒரு இலக்கோட பயணித்த பொழுது அதில் தெரிந்தது அவருடைய சொந்த முயற்சி. நட்பை என்றும் அவர் அழகாக மதித்தவர். அந்த புஸ்தகத்தில் கடைசி வரைக்கும் குப்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரார். அந்த குப்தாவின் மூலம் தன்னுடைய நட்பை இன்றும் உறுதியாக வைத்துக் கொண்டிருப்பவர் ராஜு வெங்கட்ராமன். அது மிகப்பெரிய பண்பு. சொந்த முயற்சி மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட பண்புகளை ஊட்டி வளர்த்தது யார்? இறை பக்தியை ஊட்டி வளர்த்தது யார்? தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்தது யார்? ஆப்வியஸ்லி இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே விடை யாருன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் அமைக்கக்கூடிய அடித்தளமானது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வடிவேல் மாதிரி ஆயிடும். பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், பேஸ்மெண்ட் வீக் ஆயிடும். இங்க பேஸ்மெண்ட் ரொம்ப அழகாக அவருக்கு அமைக்கப்பட்டது அவரது பெற்றோர்கள் மூலமாக. அதனால்தான் ஈன்ற பொழுதினும் தன் மகனை சான்றோன் என தன் தாயை கேட்க வைத்து பெருமைப்பட்டவர் ராஜு வெங்கட்ராமன் அவர்கள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் அப்படின்னு எல்லாரும் பேசும்படி பேச வைத்துவிட்டு தன் மகனை பெருமையுடன் பார்த்து விட்டு இருக்கிறாரே அங்கே லட்சுமி ரமணா அவர்கள். அவரை அப்படி பார்க்க வைத்தவர் ராஜு வெங்கட்ராமன். பார்க்க வைப்பதற்கு பாலமாக பாதை அமைத்து கொடுத்தவர் திரு லட்சுமி ரமணா அவர்கள். எல்லாரும் சொன்னாங்க வாலியுடைய இந்த பாட்டை, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உடலிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். தன்னுடைய கல்வியை அதன் மூலம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உயர்தரமான ஒரு எண்ணத்தை, அதன் மூலம் அடையும் இன்பத்தை வைத்து திரு ராஜு வெங்கட்ராமன் தான் நடத்திய ஒவ்வொரு தொழிலிலும் தன்னுடைய தொழிலாளர்களின் திறமைகளை அறிந்து அவர்களை வளர்த்து முன்னுக்கு கொண்டு வந்து ஆளாக்கி பெருமைப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அப்படிப்பட்ட அருமையான அடைத்தளம் அமைத்து கொடுத்த அந்த பெற்றோர்கள். படிப்பை கைவிடாதே, கவனத்தை சிதறவிடாதே, குடும்பத்தை எப்பொழுதும் நேசி என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்த பெற்றோர்களின் வளர்ப்பு சூழ்நிலை காரணமாக அதில் தனது சொந்த முயற்சியை அவர் மூலதனமாக ஆக்கிய காரணத்தினால் அவர் மிகப்பெரிய வெற்றியாளராக திகழ்வதற்கு
காரணம் அவரது சொந்த முயற்சியாக இருக்கலாம், மிகப்பெரிய காரணம் அவருக்கு அமைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் விட மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அப்பா அம்மா அமைவது அதைவிட பெரிய வரம். நீங்கள் யாருக்கு குழந்தையாக பிறக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு யார் குழந்தையாக பிறக்கப் போகிறார்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அப்படி பிறந்த குழந்தையை எந்த பெற்றோர் கவனத்துடன் அன்பு செலுத்தி அறநெறியில் வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்கள் ராஜு வெங்கட்ராமனை போல் சிறந்த வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். அவர்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விழா நடக்கும். அப்படி நடந்தால் மீண்டும் பட்டிமன்றம் நடத்த எங்களை கூப்பிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.